காலையில எக்ஸசைஸ் பண்ற ஹோலா ஹூப்ஸ் மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மேஜிக் பண்ணன்னு வச்சிருக்காங்க. இப்படி இது பாருங்க, அது கிடையாது அப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னுவாங்க பாத்தீங்களா, அப்படி இல்ல. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வாழ்க்கை ஒரு வட்டம் தானா, அது பாத்தீங்கன்னா சதுரமா இருக்கும். அந்த மாதிரிதான். சோ இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்க மேஜிக் பண்ணலாம். சரிங்களா, வாழ்க்கை ஒரு வட்டம், அதுல நாங்க உட்டம் பட்டோம். அப்ப லைஃப் வந்து எப்படி வேணா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஆமா, அந்த மாதிரி நம்ம ஆமா சோ ஸ்கொயரா இருக்கும், டைமண்டா இருக்கும், எப்படி வேணா ரவுண்டா கூட மாத்திக்கலாம், ஷேப்ல மாறும். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எம்டி எதுவுமே இல்ல, தெரியுதுங்களா? இதுல வழியா பார்த்தாலும் தெரியும் எனக்கு எம்டியா இருக்கு இல்லையா? சோ இதுல வந்து நான் ஒரு மேஜிக் பண்ணி சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உள்ள இருந்து பாருங்க ஒரு அழகான பாத்தீங்களா சில்க் இருக்கு, எதுவுமே இல்ல. ஆமா, எம்டியா இருந்துச்சு, பாருங்க ஒரு சில்க் வந்துச்சு. எம்டி கியூப்க்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்க் வருது. சரி ஓகே, அவர்ட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணிட்டு. சில்க் போட்டா தான் வருமா இது வந்து? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் இந்த மாதிரி சில்க் தான் காட்டுறீங்க. சோ நான் நினைக்கிறேன் ஏதாவது காசு தான் வர வைக்க முடியுமா? இந்த மாதிரி தான் நிறைய பேர். அதுக்காக தான் பாருங்க, உங்களுக்காக ஒரு 2000 ரூபாய். ப்ரோ இதா செல்லாதே ப்ரோ, 2000 ரூபாய்லாம். ஓகே பாருங்க, திருப்பி திஸ் இஸ் எம்டி. சரிங்களா, அதாவது மேஜிக் பண்ணீங்க பாருங்க, உங்களுக்கு திருப்பி வாவ் 500. சோ அப்ப வீட்டுக்கு எடுத்து போய்ட்டா? ஆமா, எடுத்து போலாம். நீங்க பாருங்க நிறைய காசு இருக்கு பாருங்க இதுல இருந்து. அதான் பாருங்க இது மாதிரி. சோ நான் மேஜிக் ஷோ எடுக்க வந்தா இந்த மாதிரி காசு எல்லாம் கிடைக்குமா அப்போ? ஆமா, திருப்பி அகைன் இட்ஸ் எம்டி. திருப்பி ஒரு மேஜிக் பண்ணனும்னு வச்சீங்களேன், உங்களுக்கு காசு கொடுக்குது. அழகான அந்த குழந்தைங்க எல்லாம் கலர்ஃபுல்லா பாருங்க ஃப்ளவர். வெல்கம் டு ஜெகதீஷ் மேஜிக் ஷாப் ஒன்ஸ் அகைன். சோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் பண்ணிட்டே இருக்காங்க. திருப்பி அகைன் ரொம்ப சின்ன பசங்களுக்கு, முதியோர்களுக்கு அவங்க ஒரு கிளாஸ் பால் வெயிலுக்கு. போன வீடியோல சொல்லியிருப்போம், சரக்கு அடிக்காதீங்க, தண்ணி குடி, இந்த மாதிரி சொல்ற பால் குடிங்க உடம்புங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை மேஜிக் மூலமா நம்ம தெரிவிச்சுட்டு இருக்கோம். பால் குடிச்சா உடம்பு நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணா சொல்றாரு, கேட்டுக்கோங்க. என்ன ப்ரோ ஒரு பசில் கேம் மாதிரி இருக்கு. சாவி, கேண்டில், ஏதோ பாக்ஸ், பார்த்தா பர்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா அமானுஷமா. ஆமா, அதாவது ஒருத்தவங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில ஸ்பெஷல் பவர்ஸ் தேவைப்படுது. உதாரணத்துக்கு நீங்க உங்களோட ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் எனக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? சோ நீங்க சப்போஸ் நீங்க வந்து இப்ப எனக்கு தெரியாம கண்டிப்பா மெயின்டைன் பண்ண வாய்ப்பு. உங்களோட ஏடிஎம் பின் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ உதாரணத்துக்கு இதுல பாருங்க எம்டியா இருக்கு இல்லையா, உங்களோட ஏடிஎம் பின்ல இருக்கல லாஸ்ட் 2 டிஜிட் நம்பரை மட்டும் இதுல எழுதிக்கோங்க. எழுதி ஆடியன்ஸ் கூட காமிச்சிருங்க. அதை ஃபேஸ் டவுன்ல எப்படி வச்சிருங்க. சரிங்களா? சோ நான் பார்க்க மாட்டேன். I'm not going to see it. 2 டிஜிட். அதுக்கு உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு லெட்டர் கூட நீங்க அதுல போட்டுக்கலாம். இல்ல ஒரு நபருடைய பேரோட ஸ்டார்டிங் லெட்டரை கூட நீங்க அது இருக்கலாம். எனிதிங் இட் மே பி, அதை போட்டுக்கோங்க அதுல. சரிங்களா? நான் அதை பார்க்க போறது இல்ல, பட் எழுதிட்டீங்க? எழுதிட்டேன். சூப்பர். சோ இத வந்து எழுத சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நான் வீடியோல பாக்குறவங்களுக்கு இதுல எழுதிருக்கீங்க, நான் முன்னாடியே வச்சிருக்கேன். இது ஒரு ப்ரூஃப். இதுதான் நீங்க எழுதிருக்கீங்க, மாத்தி சொல்ல போறது இல்ல. ஆடியன்ஸ்ல இருக்கவங்க நம்ம பேசி வச்சிருப்போம் எல்லாமே. இப்ப ரீசெண்டா இதை வந்து உங்க முன்னாடியே ஒரு வாலெட்ல இதை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது உங்க கூடயே இருந்தாதான் இதை தெரிஞ்சுக்க முடியும். கூடயே இருக்கும்போது ரொம்ப, அதாவது ஆன்மாக்கள், ஆவிகள், அந்த மாதிரி ஒரு சில ரூபமா இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஏடிஎம் பின் கார்டை போடுறீங்க ஏடிஎம் மிஷின்ல, உங்களை தவிர யாரும் இருக்க போறதில்ல, கேமரா. ஆமாங்க, அந்த மாதிரியான அமானுஷங்கள் அப்ப கூட இருந்து அந்த மாதிரி விஷயங்களை செயல்பட்டு எங்களுக்கு தேவையான அந்த ஒரு சில சக்திகளை கொண்டு வந்து கொடுக்கும். கொஞ்சம் தூரமாவே இருக்கேன். அது என்னெல்லாம் பண்ணுது, அது ப்ரூஃப் தான் நம்ம இப்போ இது பண்ணிருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்க, இங்க ஒரு கேண்டில் இருக்குது. இங்க ஒரு அந்த பேய் வீட்டோட சாவி தான் இது. வேட்டையான் போற அரண்மனை சாவி இருக்குது, அது கிடையாது. இது அந்த ஒரு ஸ்பெஷலா ரீசெண்டா ஒரு பேய் இருந்தது இல்லையா. இங்க பாருங்க, இந்த சாவி இங்க வச்சிருக்கோம். சி வச்சுக்கிற சொல்லி என்னன்னா இங்க இருக்குது, அந்த ப்ரூஃபுக்கு இங்க பாருங்க எங்கேயோ அப்படி சுத்திட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இங்க பாருங்க, அதை பாருங்க கண் பாத்தீங்களா. இப்போ உங்களுடைய அந்த லாஸ்ட் ஏடிஎம் ரேஞ்ச் நம்பரை அதுகிட்ட நான் கேட்கும் போது லாஸ்ட் நம்பர் 1 சொல்லுது. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரும் ஒத்தப்படியில் தான் அது 7 சொல்லுது. கரெக்ட்டுங்களா? கரெக்டா? ஒரு நம்பர் கரெக்டா சொல்லிட்டீங்க. சோ ஒரு நம்பர் கரெக்டா சொல்லிட்டேன் இல்லையா? சோ இன்னொரு பேர் லெட்டர் எழுதிருக்கீங்க இல்லையா, அது ஜேன்னு சொல்லுது. கரெக்டா? ஓகே. சோ போயிடு இங்க இருந்து அப்படின்னா போயிடும். நம்ம ஊதி எல்லாம் போல. இங்க பாருங்க, நவுந்து வந்துருங்க. ஜெண்டா வெளியே வா அப்படின்னு. அப்படின்னா நீங்க இப்ப பாருங்க, அந்த ஜெண்டா உங்களுக்கு கை காமிங்களேன்.
சும்மா கையில போட்டு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்குது, கையில தான் இருக்கு. நீங்க ஜெண்டா பேர் வச்சுட்டே போடுங்க. ஆமா, எந்த ஆவி வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைச்சிட்டே போடுங்க. இல்ல உங்க கையில இருக்குது. பயமா இருக்கு. ஜெண்டா வா பாத்தீங்களா, வந்துட்டீங்களா? இப்ப ஜெண்டா போயிடுன்னு வாயால சொல்லுங்க, எதுவுமே பண்ண தேவையில்ல, வாயால சொல்லுங்க. ஜெண்டா போய் அதுதான் போயிடும். கத்துக்கலாம். ஆமா, அது இப்ப நீங்க வர வச்சீங்கன்னா அந்த பேய்க்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள்ல கூட நம்ம வரைக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க, எதுவுமே இல்ல இதுல, இதுல எதுவுமே இல்ல. பாத்தீங்களா, ஜஸ்ட் ஸ்மால் மேஜிக். அப்படின்னா அந்த நீங்க வர சொன்ன பேய்க்கு சாக்லேட் கச்சா மேங்கோ பைட் பிடிக்கும் போல இருக்குது. காசு எல்லா பேய்களுமே பிடிச்சிருக்குது, சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அதாவது காசு சாக்லேட் கடைசியா அது பாக்கெட்ல வச்சிருந்தது இதுதானா, ஒரு 1000 ரூபாய் நோட்டும் அந்த 2 கச்சா மேங்கோ பைட் சாக்லேட் தான். ஏன்னா அப்போ பழைய காலத்து பேய்ல இப்ப இந்த 1000 ரூபாய் செல்லாது, 2000 ரூபாயும் செல்லாது. அதனால வந்து பழைய காலத்து பேய் தான் வர வச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் ட்ரூவா இருக்குங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். என்ன ப்ரோ, ஒரே ஜுவல் பாக்ஸ் தான் வச்சிருக்கீங்க, கார்டும் வச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க கார்டு வச்சு? என்கிட்ட ஒரு கார்டு இருக்குது, பேக்ல இருந்து எடுத்தோமா, ஜஸ்ட் 1 2 3 அப்படினா பாருங்க. சூப்பர் ப்ரோ, கார்டு வருங்க, வாட்சா மாறிடுச்சு. சோ சமல்ல நானும் ஒரு வாட்ச் வாங்கலாம்னு சின்ன ப்ரோ எடுத்து போய்ட்டுமா? அதான் பாருங்க, உங்களுக்கு gift எல்லாம் வர வச்சிருக்கீங்க. இது பாருங்க, நீங்க எடுத்து போய்ட்டு இந்த மாதிரி gift-ஆவே பிரசன்ட் பண்ணிக்கலாம். அதுல போட்டு அழகா அந்த பாக்ஸ்ல. அதான் நான் நினைச்சேன் அப்படியே இந்த பாக்ஸ்ல வச்சிருக்கீங்க, ஏதோ வந்துட்டு gift தான் தர போறீங்கன்னு நினைச்சேன். இது நார்மல் வாட்ச் கிடையாது, லண்டன்ல இருந்து ஒரு ஷோரூம்ல இருந்து வர வச்சது. லண்டன் ஷோரூம் வாட்ச்லாம் வந்துட்டு வீடியோ எடுக்க வந்தா கொடுக்குறீங்களா எனக்கு? ஆமா, பாருங்க நான் எடுத்து போறேன் ப்ரோ. என்ன ப்ரோ மந்திரம்லாம் பண்ற மாதிரி ஸ்டிக்கர்? சோ என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் இருக்குதுல, சிங்கிள் ஃப்ளவர். இத எடுத்து நான் இதுக்குள்ள போட்டுறேன்னு வெச்சுக்கோங்களேன். வீட்ல நிறைய பேர் இருக்கும்போது ஒரு சிங்கிள் ஃப்ளவர் வாங்கி போய் கொடுத்தா நல்லா இருக்காது. இட்ஸ் சிங்கிள் ஃப்ளவர். சோ இத உள்ள போட்டு 355 மேஜிக் நீங்க தான் பண்ண போறீங்க. மேஜிக் வேர்ட் போடுங்க. போடிங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சா வந்து ப்ரோ நான் மேஜிக் பண்ண போறேன், எனக்கு வரணும் பார்த்தா இல்ல அது உங்க கையில மேஜிக் வந்து என் கையில வந்துருச்சு. சரிங்களா? சோ இந்த மாதிரி சிங்கிள் இந்த மாதிரி மேஜிக் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். எங்க கிட்ட வந்து அதாவது இந்தியால யாருமே பண்ணாத நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இதுக்கு ரீசன் வந்து குவாலிட்டி தான். ஏன்னா குவாலிட்டியா மேஜிக் ப்ராடக்ட்ஸ், நியூவான வெரைட்டிஸ் எல்லாம் கஸ்டமர் லைக் பண்ணுவாங்க. நாங்களே நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்வென்ட் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, சும்மா எடுத்துக்கிற நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இது இந்தியால கிடைக்கிற வெரைட்டிஸ், இது நாங்க ஓனா மேனுஃபேக்சர் பண்றது. சோ இதுக்கும் இதான் குவாலிட்டி வைஸ் இதான் டிஃபரன்ஸ். எல்லாத்துலயுமே குவாலிட்டி இருக்கும். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆர்டர் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷிப்பிங் பண்ணுவீங்க, கொரியர் மூலமா அனுப்பிச்சிட்டு இருக்கோம்னு வெச்சுக்கோங்க. வேர்ல்ட்ல எங்க இருந்து ஆர்டர் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே நாம வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் இது பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். என்கொயரி பண்ணனும், உங்களோட கான்டாக்ட் நம்பரே கால் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு நீங்க எவ்வளவு பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே மோரோவர் அவங்க எங்களோட வெப்சைட்டை போய் விசிட் பண்ணலாம். அத போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ன மாதிரியான ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் எதிர்பார்க்கறாங்களோ அதை போயிட்டு பாத்துக்கலாம். மியூசிஷியனா இருக்கவங்களுக்கும் ப்ராடக்ட் இருக்கு, இப்ப லேர்ன் பண்ணிக்கிறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கும் இருக்குது. அதான் பாக்குறவங்களுக்கு டைரக்டா என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு மேஜிக் நம்பர்ல ஷார்ட்ஸ் பாத்துருப்பாங்க, டைரக்டா என் நம்பர் கிடைச்சிருக்கும், கால் பண்ணிருப்பாங்க. அது பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாக்கணும்ன்றது அவங்க ஃபுல் லென்த் டீடைல்டு ரிவ்யூ தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதை பார்த்துட்டு அவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம கிட்ட டீல் பண்றதுக்கு. வீடியோல பாக்குறவங்க கிளாஸஸ் வேணும் அப்படின்னுவாங்க. ப்ராப்பரா கிளாஸ் வேணுமா சென்னை சர்க்கிள்ல இருக்கவங்க எல்லாருமே சென்னையில இருக்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கீங்க நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க, மதுரை, திருச்சி, சேலம், காஞ்சிபுரம், அங்கமா 50 கிலோமீட்டர்ஸ் 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கீங்கன்னா எல்லா ஊர்லயும் ஒரு 1 டே ஒர்க் ஷாப் நடத்துறோம். நாங்க வந்து அந்த ஊர்ல ஒரு நாள் ஒர்க் ஷாப் சொல்லி தரோம். அதை நீங்க கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, கேட்டுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஆமா, இது அழகா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இது உண்மை என்னன்னா இது மைசூர் மகாராஜா காலம் இருக்கு இல்லையா? சோ அந்த காலத்துல இருந்து அவங்களோட அந்த நெக்லஸ் தான் இது. இந்த ரீசெண்டா போயிருந்தோம் மைசூருக்கு. ப்ரோ ரொம்ப பிரஷியஸான ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்து இது வந்தா காணிக்கிறதுக்காக வச்சிருக்கோம். நீங்க அதுக்கு ஒரு டோக்கன் பீஸா ஒரு 10 ரூபாய் நோட் இருக்கு அவங்க கிட்ட, அதை வச்சு ஒரு மேஜிக் பண்ணலாம் கொடுங்க. நானே வச்சிருக்கேன். ஆமா 10 rupees. தேடி பாக்குறேன். என்கிட்ட ஒரு 20 ரூபாய் வேணும் இந்த மேஜிக் பண்றது. பரவாயில்ல, நீங்க கேட்ட நேரத்துல என்கிட்ட 10 ரூபாய் இருந்திருக்கீங்க. ஆமா அதேதான் சரி, 10 ரூபாய் வச்சிருப்பாங்க எல்லாமே காமனா சேஞ்ச் வச்சிருப்பீங்கன்னு தான் கேட்டேன் நான். சரி இங்க பாருங்க, என்கிட்ட ஒரு 10 ரூபாய் ஒரு 20 ரூபாய் இருக்கு. சரிங்களா? நான் பண்ற மாதிரி நான் மடிக்கிற மாதிரி பண்ணிக்கணும் இந்த நோட்டை. என்கிட்ட இந்த ரூபாய் நோட் இருக்கு இல்லையா? இந்த 20 இப்படி மடிக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி 10 அப்படி மடிச்சிருங்க. ஓகே. சோ அகைன் இதையும் இப்படி மடிச்சு டிஸ்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகே, மடிச்சிட்டேன் இல்லையா? சோ ஒரு 10 ரூபாய் ஒரு 20 ரூபாய் மொத்தம் டோட்டல் எவ்வளவு? 30. ரொம்ப கஷ்டமான டோட்டல் இல்ல, ஈஸி தான் நம்ம பண்ணலாம். சோ இதுல இருந்து இது மேல இப்படி வச்சிரணும். உங்க கையில தான் வைக்க போறேன், என் கையில இந்த மேஜிக் வரும். உங்க கை இப்படி காமிங்க. சோ இதுல இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த கையை 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்கு இல்லையா? ஆமா, ஆடியன்ஸ் காமிச்சிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 rupees and 20 rupees இருக்கு. சோ இப்போ டர்ன் பண்ண சொல்றேன். கொஞ்சமா லூஸ் விடுங்க, அப்படியே திருப்பிங்க போடுங்க. கொஞ்சமா லூஸ் விடுங்க, நான் என்ன எடுக்கறேன்றதை நீங்க பாத்துக்கலாம். அப்படியே எவ்வளவு எடுத்துருக்கேன் இப்போ? 10 rupees. அத கை க்ளோஸ் பண்ணீங்க. ஒரு 10 ரூபாய் என் கைக்கு வந்துருச்சு இல்லையா? என் கையில வேற எதுவுமே இல்ல. உங்க கையில ஒரு 10 ரூபாய் இருந்துச்சு, அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும்? 30 rupees இருக்கும். இல்ல 20 rupees ஓகே, அதான் ஈஸியா நம்ம ஒரு 10 ரூபாய் எடுத்துனா உங்ககிட்ட ஒரு 20 ரூபாய். இப்ப நான் மேஜிக் பண்ணி ஆமா
ஜஸ்ட் ஒரு மேஜிக் பண்ணு வச்சுக்கோங்களேன். உங்க கையில இருக்கிற 20 ரூபாய் என் கைக்கு வரும் சொன்னா நம்புவீங்களா? ஆஹா, என்கிட்ட தான் இருக்கே. 20 ரூபாய் இருக்கா? இங்க ஓம் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு. என்கிட்ட 20 ரூபாய். 10 ரூபாய் தானே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 20 ரூபாய் எடுத்துறீங்களா? ஆமா. இல்லங்க, நாங்க முன்னாடி தான் காமிச்சிட்டு நீங்களும் கேட்டீங்க. அதுதான் வீடியோ ரெக்கார்ட் இருக்குது. உங்களோட வியூவர்ஸ் கிட்டே கேட்டு பாருங்க. சோ இப்போ என்கிட்ட பாருங்க. ஆமா, இங்க பாருங்க. 10 rupees 20 rupees நான் வச்சிருந்தேன். கொடுத்துறாங்களே. பாத்தீங்கன்னா வந்து 20 rupees காணோம். காணோம் இல்ல. எனக்கு நான் 20 ரூபாய் 30 ரூபாய் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் நீங்க 10 ரூபாய் கொடுத்தீங்க. ஆமா, 10 ரூபாய் கொடுத்தீங்க. இன்னும் 10 ரூபாய் நீங்க தரணும் எனக்கு. நீங்க 10 ரூபாய் எனக்கு கடன் தரணும். சரிங்களா? சொல்லுங்க, அது வீடியோ அப்ப பாத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மேஜிக் வரும். இது பாருங்க, இந்த மைசூர் மகாராஜா காலத்துல நெக்லஸ் இருக்குங்க. சோ இந்த நெக்லஸ் இருக்கு இல்லையா, இது என்னன்னா இவங்க ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மைசூர் பேலஸ்ல. சம்டைம்ஸ் வந்து இது வந்து ரொம்ப செக்யூரிட்டி அதிகமா பலமா கொடுத்தா காணா போயிருது. அந்த மாதிரி நான் வந்து ஒரு பவுச் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு பவுச் எடுத்து இதுல போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான நாட்கள்னா அதை வெளியே எடுத்துட்டு அதே மாதிரி அந்த இதுல எடுத்து போட்டு வைங்கன்னா அப்பயும் காணா போச்சு. பாருங்க, இந்த பவுச்சுல இல்ல இங்க இல்ல. ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி காணா போகுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இது ஒரு கர்ச்சிப் மாதிரி ஆமா, இது கர்ச்சிப் மாதிரி போட்டு நீங்களே புடிச்சுக்கோங்க, கையில வச்சுக்கோங்க. அதாவது கடவுள வேண்டுங்க. அதாவது நம்ம சுத்தி இருக்கிற சக்தி எங்கேயும் போகாது, இங்கதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓபன் பண்ணி பாருங்க. சூப்பர், ஓபன் பண்ணுங்க நீங்களே. பாத்தீங்களா, திருப்பி அது அங்கேயே வந்துச்சு. ஏன்னா அதுல ஒரு அமானுஷம் இருக்குது. அது சொந்தமானவங்க இங்கதான் இருக்கிறாங்க. கடையில தான் ஏதோ இருக்கு, அமானுஷம் வச்சிருக்கீங்க உங்க கடையில. காணா போன இங்க பாருங்க, மணி திரும்பி வந்துடுச்சு. சூப்பர்.